வடபழனி போரூர் அடுத்து குன்றத்தூர். குன்றத்தூர் மேத்தா நகர் வெரி க்ளோஸ் டு ஏர்போர்ட். மொத்தம் 39 வீட்டில் 8 தான் அவைலபிளா இருக்குங்க. மேத்தா நகரோட ஃபர்ஸ்ட் 5 ஃப்ளோர் அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டி நம்ம அவிட்ட மாத்தி வைக்கலாம். எனக்கு இன்னொன்னு பண்ணுங்க சார், நீங்க கண்டிப்பா கஸ்டமர் ஃபாலோவருக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ஒன்று பெருசா நீங்க பண்ணி கண்டிப்பா சார். எக்ஸ்க்ளூசிவா அபு சாருக்காக அபு சாரோட ஃபாலோவர்ஸுக்கு குன்றத்தூர்ல ஒரு அண்ணா நகர் மாதிரி ரிச்சான ஏரியா. இந்த இடத்துல நிறைய மக்கள் வீடு வாங்கணும், இடம் வாங்கி வீடு கட்டி போகணும், தனி வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட்டு இந்த ஏரியாவில் தனி வீடு மாதிரி ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் கொண்டு வந்துருக்கிறேன். பட் ரொம்ப டாப் நாச்சாக இருக்குது. 57 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆடானா பண்ணாமல் எல்லாமே இன்க்ளூசிவாக கொடுத்துருக்குறாங்க. 10 லட்ச ரூபா முன்பணம் உங்கள்கிட்ட இருந்துனாக்கா நீங்கள் இந்த வீட்டை வாங்கிடலாம். ரொம்ப அழகாக இருக்குங்க. அதாவது இந்த சரௌண்டிங்கில் யாராவது தனி வீடு தரீங்கனாக்கா பட்ஜெட்டு கம்மியாக இருக்கும், அதாவது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட்டு நல்லா ஃபீல் இருக்கிற மாதிரி தனி வீடு கிடைக்காது. இது போனால் தாசில்தார் ஆஃபீஸு மேத்தா நகர். மேத்தா நகர் இட்ஸ் வெரி பெரிய எக்ஸ்டென்ஷன். இங்கே தான் நம்ம இப்போ நீங்கள் வீடு பார்க்க போகிற வீடு வாங்குற ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சூப்பர் கான்செப்டில் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது அந்த வீட்டினுடைய அவுட்லுக்கை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபோர்ட்டு, ஒரு கோட்டை. இந்த ஃபோர்ட் தீமோட ஹவுஸு, அதாவது போரூரில் இந்த மாதிரி இனிமேல் யாரும் பண்ண முடியாது. அதாவது பெருமைக்காண்டி சொல்லுங்க, அதாவது ஒரு கான்செப்டாக பண்ணிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு வீடு இண்டிவிஜுவல் வீடு மாதிரி ஃபீல் பண்ணலாம். நல்லா சேஃப்டியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ப்ராஜெக்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா 20 அடி ரோடு. யாருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்காண்டி. ஸோ உங்களுடைய பார்க்கிங் ஏரியா இது. ஒவ்வொருத்தங்களும் இது ரோடு, இது உள்ளுக்குள்ளே போயிடலாம். அந்த பக்கம் இந்த பக்கம் அங்கெல்லாம் பைக் நிறுத்துகிற ஏரியா. இது பூரா இந்த பக்கம் உங்களுக்கு பார்க்கிங் ஏரியா. சரிங்களா? அதாவது யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக வண்டி எடுக்கலாம், வண்டியை விட்டுடலாம். அப்படி இது நேராக ரோடு. இங்கே வாங்க. இது டில்ட் பார்க்கிங் ஏரியான்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோதான் மழை பெஞ்சாலும் உங்களுக்கு மணல் நினையாது. அது இல்லாமல் டேப்பராக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இங்கே வாங்க. இந்த ப்ராஜெக்டில் எனக்கு பிடிச்சதே விஷயம் என்ன அப்படின்னாக்கா, மழை நீர் நீங்கள் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் உள்ளே வந்துட முடியாது. நீங்கள் வேணால் வரலாம். அதாவது இந்த ரோடே உயரமாக இருக்குது, அதுக்கு உயரமாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஃபுல்லி காம்பவுண்டு. செக்யூரிட்டி எப்பவுமே இருப்பாங்க. இங்கே பாருங்கள், சிசிடிவி கேமரா, அது ஒரு செக்யூரிட்டி. அது இல்லாமல் லைட்டு எல்லாமே உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து. இது மெயின் ரோடு. இங்கே பாருங்கள், மெயின் ரோடு. இது நேராக போய் லெஃப்ட் கட் பண்ணாக்கா உங்களுக்கு போரூர் மெயின் ரோடு. ஸோ இப்படி போனோம்னாக்கா மீனம்பாக்கம் போயிடலாம். வாங்க, இன்றைக்கி வேறு லெவலில் இருக்க போகுது. அதாவது எல்லோரும் கோட்டைக்குள்ளே வாழலாம். பார்த்தா தெரியும், சூப்பராக இருக்கும் பாருங்கள். சரிங்களா? இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ரொம்ப அழகாக இருக்குது, டாப் நாச்சாக இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் காசு வரைக்கும் கம்பெனியே கொடுத்துட்றாங்க. அப்படின்னா எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் பாருங்கள். மொத்தம் 39 வீட்டில் 8 தான் அவைலபிளாக இருக்குங்க. எல்லாமே வேற வந்துட்டாங்க. நம்ம கொஞ்சம் லேட்டு இருந்தாலும் பிக்கப் பண்ணி போவாங்க. வெல்கம், வருக வருக. ஒரு அற்புதமான ப்ரீமியமில் பட்ஜெட் வீடு ப்ரீமியமாக இருக்கும், உங்கள் பட்ஜெட்டில் இருக்கும். கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய வீடு. இங்கே பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு எவ்வளோ கிளாஸியாக ப்ரீமியமாக கிச்சன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கிச்சனில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அழகான வென்டிலேஷன். அந்த பக்கம் யூபிஎஸ்சி விண்டோ வித் கிரில், அதாவது சேஃப்டி கிரில்ல பேக் பண்ணிருக்கிறாங்க. இது பேக்கிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ரிவீட் போட்டு அடிச்சு விடாமல் இது செய்யும் போதே பண்ணிருக்கிறாங்க. இந்த பக்கம் பாருங்கள், 2 விண்டோ. இந்த 2 விண்டோவுமே நம்மளுக்கு கண்ட அழகான வென்டிலேஷன் கொடுக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இதுக்கும் அவங்க அழகான காஸ்ட்லியான டோர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டோர் பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு பிவிசி டோரை போட்டு விட்டு போயிடலாம். பட் இதுலேயும் அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஒர்க்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், வாஷ் பேசன் வச்சுக்கலாம். இது பூரா நீங்கள் துணி காய போடுறதுக்கு எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கலாம். இங்கே பாருங்கள், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வீடுகள் பாருங்கள். அங்கே பாருங்கள் ஏர்போர்ட், அங்கே பாருங்கள் ஃப்ளைட்டு போகுது பாருங்கள். ஸோ ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப நேரில் இருக்குது. குன்றத்தூருங்கிறது நீங்கள் ஒருத்தங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, தெரிஞ்சவங்க விவரமாக இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது கபோர்டு. இங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு சிம்னிக்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வென்டிலேஷன்லாம் சூப்பராக இருக்கும். 1 2
மூணு சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு. அது இல்லாமல் இது வந்து கபோர்டு. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, இது பாத்ரூமு. இங்கே வாங்க, இங்கே பாருங்க, இங்கே விண்டோ, இங்கேயும் பேக் பண்ணிருக்காங்க பாருங்க, அழகா இருக்கா, சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ இந்த பக்கம் வென்டிலேஷன் நல்லா வருது. யூபிஎஸ்சி விண்டோ வித் பேக்கெட். இது திறந்துக்கலாம், நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் இருக்கு. ஸோ இது கபோர்டு பாருங்க, கபோர்டு நல்லா இருக்கா. அப்படியே வாங்களேன். இது வந்து ஒரு அழகான ஹால், ரொம்ப பெருசா இருக்கு. இப்ப திரும்பவும் பாருங்க, ஃபர்ஸ்ட் பெட்ரூம், அது அந்த பெட்ரூம் பார்த்தோம். இது வந்து ஹால் பார்த்துட்டு இருக்கிறோம். இது இன்னொரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம். அது காமனு, இது அட்டாச். இங்க பாருங்க, இதுலயும் விண்டோ, பெரிய விண்டோ. இந்த விண்டோ தான் மேட்டர். இங்க பாருங்க, சுவிட்சஸ்லாம் அழகா கொடுத்துருக்குறாங்க. இது பாத்ரூம். இப்படியே வாங்க, வெஸ்டர்ன் டைப் பாத்ரூமு. ஃபிட்டிங்ஸ் போல ஜாக்வார் தான் கொடுத்துருக்குறாங்க, பார்த்தா தெரியுது. பேரி வேறு, ஜாக்வாரு. ஸோ இந்த மாதிரி ஐட்டம் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க. ஸோ எல்லாமே இங்கே வந்து ஒரு ஹேண்ட் வாஷ்க்கு வச்சுக்கிறாங்க பாருங்க. ஸோ நல்லா இருக்கு. குண்டத்துறை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் நல்லா இருக்குங்க, அது நம்ம கேரண்டியாக சொல்லலாம். இது பாருங்க, இது வந்து டோரு. ஸோ டோர் மேக்னெட்டிக் கிரிப் கொடுத்துருக்குறாங்க ரெண்டுக்கும். ஸோ எல்லாமே பார்த்து பண்ணிருக்கிறாங்கன்னு தெரியுது. ஸோ இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. இது வந்து பூஜை ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், கிழக்கு பார்த்த மாதிரி. ஸோ இது பாருங்க, இந்த விண்டோ. ஸோ ஃபேனு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தொட்டில் கட்டுறது கூட அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எல்லாம் பார்த்து செஞ்சுருக்காங்கன்னு தெரியுது உங்களுக்கு. இங்கே பாருங்க. ஸோ நல்லா இருக்கா. இது வந்து உங்களுக்கு ஒரு லாபி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவி வந்து உங்களுக்கு எல்லாம் இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து டிவி வைக்கக்கூடிய இடம் எல்லாம் நல்லா இருக்கு. இப்போ இதை விட எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணுனாக்கா அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு, அதையும் பார்த்துடலாம் வாங்க. பார்த்தோம், அதே 2 BHK தான் இங்கே இருக்குது, கொஞ்சம் பெருசு. அது வந்து 819. அது இது வந்து 870 ஸ்கொயர் ஃபீட்டு, கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுவும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, நீட் அண்ட் கிளியராக இருக்குது. இந்த ப்ராஜெக்டையும் ஒவ்வொரு இடத்தையும் செதுக்கியிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இது வந்து கிச்சனு ரொம்ப நல்லா இருக்குது, வேற லெவலில் இருக்குது. புரிஞ்சுங்களா? இதையும் பாருங்க. ஸோ இங்கே அங்கே கொடுத்த மாதிரி தான் இது சேஃப்டி கிரில்லு. இங்கே பாருங்க. ஸோ சின்ன வசதிகள் இதெல்லாம் வந்து உங்களுடைய சேஃப்டி தான். நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட் ரொம்ப மெயின் ரீசனு, விவரம் தெரிஞ்சவங்க, குழந்தை குட்டிகளோடு இருக்கவங்க, ஃபஸ்ட்டு சாய்ஸ் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு சேஃப்டி தான் முக்கியம். அப்படி எதிர்பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எல்லாமே இருக்குது. இந்த சேஃப்டிங்கிறது எதை சொல்ல வரேன்னாக்கா, இந்த மாதிரி கிரில்லில் வந்து பேக் பண்ணி தான் பண்ணணும். ஒருத்தங்க வந்து ரிவீட் அடிச்ச மாதிரி அப்படி அடிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ இப்போ கிச்சன் பார்த்தோம். இங்கே பாருங்கள், இது வந்து பாத்ரூமு, இது வந்து பெட்ரூமு. நல்லா இருக்கு, புரியுதுங்களா? இப்போ அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம், மாஸ்டர் பெட்ரூம். அது சூப்பராக இருக்கு. இது ஹாலு. டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம்னாக்கா நல்லா டாப் நாச்சாக இருக்குது, லைட்டிங்லாம் இருக்குது. இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம், இந்த வீட்டில் நீங்கள் ஃபால் சீலிங் போக எதுக்கு போனாலும் இதுதான். இந்த வந்து அப்படியே பேக் பண்ணிருக்காங்க இந்த லைட்டு வைக்கிறதுக்காண்டியே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சில ஃபால் சீலிங் போடுவாங்க. ஆனால் இது வந்து காங்கிரீட்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஃபால் சீலிங் வந்து டெம்பரவரி தான், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தான் இருக்கும். பட் இது வந்து பெர்மனண்ட்டாக அழகாக அந்த லுக்கு கொடுத்துருங்க பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, குழந்தைங்கள்லாம் தொட்டி கட்டுறதுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. இல்லை வேற ஏதோ கட்டிக்கலாம், நீங்கள் வேற ஏதாவது ஊஞ்சல் கட்டிக்கலாம், எல்லாத்தையுமே அழகாக பண்ணிருக்கிறாங்க. சூப்பர். இங்கே பாருங்க, இது வந்து அட்டாச் பாத்ரூம், பெட்ரூமு. இங்கே பாருங்க, அழகா இருக்கு பாருங்க. இது வந்து இது லாஃப்ட்டு, இது கபோர்டு, இது பாத்ரூமு பார்த்துங்க. ஸோ இந்த லைட்டிங்லாம் வந்து எல்லாம் சூப்பராக பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கணும். இது வந்து இந்த மாதிரி இந்த கபோர்டு ஒர்க்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது வேலை நடந்துட்டு இருக்குது. அப்படியே அங்கே பாருங்கள், இது ரொம்ப பெருசு, 3 BHK. நீங்கள் அப்படி உள்ளே பார்த்துருங்க, வேற எவ்வளோ டாப் நாச்சாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சுனாக்கா அப்படியே வந்துடுங்க. இப்போ நம்ம வந்து இந்த 2 BHK வீடு அந்த என்ட்ரன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு வீட்டுக்கும் ஆப்போசிட் டோர் வைக்கல.
அது ஒரு பெரிய சிறப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு. ஸோ இதெல்லாம் இந்த வீடு கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் லுக்கு கொடுத்துரும். சரி, ஆக்சுவலி இந்த வீடு போயிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இண்டிவிஜுவல் லுக்கு தான். ஸோ இந்த வீடு பாருங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆப்போசிட் டோர் கிடையாது, அது ஒரு பெரிய சிறப்பு. பார்த்துக்கிட்டே நைஸாக பார்ப்பேன் என்ன ஒர்க் நடக்குது, என்ன மெட்டீரியல் போடுறாங்கன்னு அதையும் பார்க்க போகிறேன் வாங்க. சிமெண்ட்டு, கலவை. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இது பாருங்கள், இது வந்து உங்களுக்கு மெயின் ரோடு. இது நேராக போய் ரைட்டில் போய் லெஃப்ட்டுக்கு எடுத்து பண்ணி மெயின் ரோடுக்கு போயிடும். ரொம்ப மெயின் ரோடுக்கு குன்றத்தூர் வந்த மெயின் ரோடு ரொம்ப பக்கம் இருக்குது, போரூர் மெயின் ரோடு. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இது வந்து 3 BHK ரொம்ப நல்லா இருக்குது. 3 BHK வந்து ஒரு லாபி மாதிரி கொடுத்துருவாங்க. இது வந்து ஃபினிஷிங் ஆச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரெட் பிரிக்ஸ்லாம் பண்ணிட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆல்ரெடி கஸ்டமர் புக் பண்ணிட்டாங்க. அவங்க சின்ன கஸ்டமைசிங் அவங்களுடைய நீடுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க, கேட்டுருக்குறாங்க, அதையும் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபினிஷிங் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெடி டு மூவ்லேயும் இருக்குது, புரிஞ்சுங்களா? இப்போ நீங்கள் வந்து சின்ன விஷயங்கள்லாம் உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காண்டி அதுவும் உங்களுக்கு பண்ணி தருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், கிச்சன் வந்து பெருசு. ஸோ ஒவ்வொன்றா விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க, இதில் என்ன எனக்கு ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீல் கைப்பிடி ஒர்த்து சறுக்கிட்டே போகலாம், உங்களுக்கு க்ரிப்பாக இருக்கும். அப்புறம் வந்து பெரியவங்க ஏறுறதுக்கு நல்ல குவாலிட்டி ஸ்ட்ராங்காகவும் உங்களுக்கு வந்து இது வந்து கிரானைட் பூரா எல்லாமே ஒரே ஈவனாக போட்டுருக்குறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றி போடாமல் எல்லா இடத்துக்கும் இந்த கிரானைட் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வாங்கினேன் இன்னொரு விஷயம், இது வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா. ஸோ இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா. இந்த அந்த பக்கம் பூரா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மேலே என்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படிங்க அதையும் பார்த்துடலாம் வாங்க. லிஃப்ட்டுக்கு வந்து ஒரு 10% நிற்கலாங்க. ஜான்சன் லிஃப்ட்டு ஹை கிரேடு, நல்லா ப்ரீமியம். உங்கள் ஃபங்க்ஷன் நடந்தால் கூட உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ஈஸியாக வந்துடலாம். ஸோ நீங்கள் வந்து இது முக்கியமாக இங்கே பாருங்கள், அப்பா சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், சிட்டியை பாருங்கள், ஒரு ரவுண்ட் அடிச்சுக்குங்க. இங்கே பாருங்கள், மீனம்பாக்கம் கை காட்டுறாங்க பாருங்கள். நான் எதுக்கு இதை காட்டுறேன் அப்படின்னாக்கா, வெரி க்ளோஸ் டு ஏர்போர்ட்டு, வெரி க்ளோஸ் டு வடபழனி, வெரி க்ளோஸ் டு சிட்டி, வெரி க்ளோஸ் டு கோயம்பேடு, குன்றத்தூர் மேத்தா நகர். அதாவது குன்றத்தூரில் எப்படி ஒரு அண்ணா நகர் மாதிரி பிரீமியமான ஏரியா. இதெல்லாம் ஆல்ரெடி ஆரம்ப கட்டத்திலே டெவலப் ஆகிட்ட ஏரியா இது. இங்கேலாம் நம்ம இடம் வாங்கவே முடியாதுங்க, ஃப்ளாட்ஸு வந்து வாங்க முடியாது. இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பிரீமியமான ஒரு லேண்ட்மார்க்காக இருக்க போகுது பாருங்கள் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம். அதை நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நடக்குங்க பாருங்கள். ஹை ரைசிங் டவர்ஸ் ஆல்வேஸ் இனிமேல் அப்படி தான். இனிமேல் சென்னையில் நான் சொல்கிறது எழுதி வச்சுக்கோங்க, ஹை ரைசிங் பில்டிங் தான் நிறைய வரப்போகுது. நிறைய அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் தான் இனிமேல். அதாவது கமர்ஷியல் கூட எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டு தான். ஸோ இண்டிவிஜுவல் ஹவுஸும் இருக்கும், அது ரொம்ப லக்ஸரியானதும் பிரீமியமானதாக இருக்கும். இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டும் இருக்கும். ஒரு என்னோடய எக்ஸைட்மெண்ட்டை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆக்சுவலி வந்து இது வந்து டெரஸில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த 39 பேருக்கு உரிமையானது. நீங்கள் உங்களுடைய டயத்தை நீங்கள் புக் பண்ணிட்டா ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது தான். அதற்கப்புறம் நீங்கள் என்ன இது பண்ணீங்கன்னாக்கா, நீங்கள் மேலே ஃபங்க்ஷன் நடத்தலாம். ஏன்னா மேலே வரைக்கும் லிஃப்ட் வருது, அது ஒரு பெரிய ஒரு சிறப்பு. இது வந்து ஓப்பன் பேஸாக இருந்தாலும் இங்கே சோலார் பேனல் கொடுக்க போகிறாங்க, அந்த பக்கம் காட்டுறேன். இது வந்து ஒரு கெஸ்ட் ரூம், ஒரு லாபியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு அழகாக வந்து ஒரு சேரு டேபிள்லாம் போட்டு கெஸ்ட்டு உட்கார்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆக்சுவலி வாட்டர் டேங்கு ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் பாருங்கள், கான்கிரீட்லேயே. ஸோ எல்லாம் சில்லுன்னு இருக்கும். இப்போ நம்ம இதை பார்க்கலாம் வாங்க, நம்ம சோலார் பேனல். இது பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த காமன் யூசேஜுக்கு பூரா சோலார் பேனல் இருந்து கரண்ட் போகுது. அது ஆல்ரெடி வாங்கி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு, எல்லாமே வச்சாச்சு. நீங்கள் அதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அதனால் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும். மெயின்டெனன்ஸுக்கு ஒரு பெருசாக நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை. இங்கே பாருங்கள், இப்போ நான் மேலே ஏறுறேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டேங்கு. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்து செதுக்கியிருக்காங்கன்னு தெரியுது. இன்னைக்கு இந்த ப்ராஜெக்டில் எக்ஸ்க்ளூசிவாக நம்மளுக்காண்டி, நம்ம சேனலுக்காண்டி, நம்ம போன வாட்டி கொடுத்த அந்த ஆதரவுக்காண்டி இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணி தர்றாங்க. இந்த ப்ராஜெக்டோட டைரக்டர், அதாவது ரொம்ப சின்ன வயசுலேயே இப்படிலாம் நம்ம சிறப்பாக நம்ம செயல்பட முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமான தம்பி பேச போகிறாரு.
வாங்க அதையும் கேட்டுருவோம், நிறைய விஷயங்கள் பார்ப்போம். ஃபைனலுங்க, அதாவது பிரைஸ் என்ன பெஸ்டா பண்றாங்க, அது இல்லாம அவங்க சொன்ன பாத்தீங்களாங்க ஒரு பெரிய விஐபி நம்ம கிட்ட பேச போறாங்க. நிறைய பேருக்கு தெரியும், இவரை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட டைரக்டர், அதாவது சின்ன வயசுலயே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நன்றி, அழைப்புக்கு நன்றி. மிஸ்டர் கபிலன், அவிட்டம் ஹோம்ஸ். சோ நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் ஆஃபர் அள்ளி தரணும் சார். கண்டிப்பா சார். நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம போட்டது திருவான்மை நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. சூப்பர், தேங்க் யூ. சோ நம்ம ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஆஃபர் சரி சார் இருக்கு. அது என்ன சார், அதாவது ஒரு கோட்டை மாதிரியே வச்சிருக்கீங்க? ஆமா சார். இப்போ நம்ம கடந்த ஒரு 3 இயர்ஸ் நம்ம பண்ற எல்லா ப்ராஜெக்ட்டுமே இந்த ஒரு ஃபோர்ட் சீரிஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஃபோர்ட் தீமட் ப்ராஜெக்ட் ரொம்ப ஃபோர்ட் மாதிரி நல்லா உறுதியானது. கோட்டையை போல அப்படிதானே சார்? அதான் சொல்ல வர்றீங்க. அதாவது எல்லாருமே கோட்டையில வாழலாம், அந்த மாதிரி கான்செப்ட் இல்லீங்களா? ஆமா சார். சூப்பரா இருக்கு சார். சொல்லுங்க. ஒரு இன்டைரக்ட் மெசேஜ் மாதிரி அது. கரெக்டா சொல்லிட்டீங்க நீங்க. அதாவது நாங்க எதுவுமே தேவையில்லை, விவரம் தெரிஞ்சவங்க பார்த்தாங்கன்னாக்கா புரிஞ்சுப்பாங்க. சோ இந்த ப்ராஜெக்ட பத்தி நீங்க என்ன எக்ஸ்க்ளூசிவா நினைக்கிறீங்க சார்? ஸோ இந்த ப்ராஜெக்ட் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மேத்தா நகரோட ஃபர்ஸ்ட் 5 ஃப்ளோர் அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டி நம்ம அவிட்டம் மாத்தி தான். ஸோ நீங்க இந்த ஏரியால வந்து பார்த்தாலே தெரியும், மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒட்டாட்ட கட்டியிருப்பாங்க. செட்பேக்ன்றதும் ரொம்ப கிராம்டா இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும் செட்பேக்ன்றது எவ்வளோ ஜாஸ்தி நம்ம விட்டுருக்கோன்றது. இந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு மினிமம் 10 feet நம்ம செட்பேக் விட்டால் தான் நமக்கு 5 floors அப்ரூவலே கிடைக்கும். ஸோ சிஎம்டிஆர் நாம்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபியூச்சரில் வந்து பக்கத்தில் யாருன்னா ஒட்ட கட்டினாலுமே சரி, நம்ம வீடு வந்து எப்பயுமே வெளிச்சமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு டே 1ல வாங்கும்போது வெளிச்சமா இருக்குன்னு வீடு வாங்கிட்டு ஒரு டே 30, டே 40 இல்லை ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம வீடே இருளோன்னு இருந்ததுன்னு அது ஒரு வீடு மாதிரியே இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த போரூர், பூந்தமல்லி, மோஸ்ட் ஆஃப் த இந்த ஐடி காரிடார்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, அந்த இடத்துல எனக்கு 2 BHK வாங்குற பட்ஜெட் இருக்கு. ஆனா கொஞ்சம் சைட்ல வந்தா நமக்கு ஒரு 3 BHKவே நம்ம வாங்கலான்ற மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா குன்றத்தூர் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாம இது ரொம்ப ஒரு க்ரோயிங்கான ஏரியா தான். உங்களுக்கே தெரியும், இப்போ புதுசா வரப்போற பரந்தூர் விமான நிலையத்தையும் எக்ஸிஸ்டிங்கான விமான நிலையத்தையும் கனெக்ட் பண்ற ஒன் ஆஃப் த மேஜர் ஹைவே ரோடு. நீங்க பரந்தூரை பத்தி பேசுறாங்க, ஏன்னா பெரிய ரொம்ப டாபிக் கண்டிப்பா இருக்கு. அதுல நம்ம நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, குன்றத்தூர்ல இருக்கக்கூடிய அண்ணா நகர், புரியுது, குன்றத்தூர்ல ஒரு அண்ணா நகர் பிரீமியம் ஃபீல். அண்ணா நகர்ல என்ன மாதிரி வீடுகள்லாம் இருக்கும், அண்ணா நகர்ல ஒரு நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. போரூருக்கு ரொம்ப பக்கத்துல, போரூர் அடுத்து கோவூர், போரூருக்கு முன்னாடி இருக்குது சாலிகிராமம், வடபழனி. அப்பனா பாத்துங்க குன்றத்தூர் இந்த பக்கமா வந்து உங்களுக்கு ஏர்போர்ட் இருக்கு. எல்லாமே சூப்பரா ஒரு மிடில் பாயிண்ட்ல அமைச்சிருக்கீங்க. கண்டிப்பா. சோ பிரைஸ் என்ன சார்? அதாவது இப்ப நான் 57 lakhs சொல்லிட்டேன். ஆமா சார், 57 lakhsன்றது ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட். இன்க்ளூசிவ் எல்லாமே சேர்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் A to Z எல்லாமே. இப்போ நீங்க 57 lakhs ஒரு மைண்ட் செட்ல ஓகே 2 BHK வந்து 57 lakhன்ற மைண்ட் செட்ல வருவீங்க. நீங்க வந்த பிறகு ஓகே அந்த சார்ஜ், PLC சார்ஜ், ரெஜிஸ்ட்ரேஷன் தனி சார்ஜ் எதுவுமே கிடையாது. சோ 57 வந்து கடைசில பார்த்தா 65ன்னு சொல்லுவாங்க, எதுவுமே கிடையாது. ஒரு பாக்ஸ் பிரைஸ். ஆமா 57 தான் 57. ஆமா. எனக்கு இன்னொன்னு பண்ணுங்க சார், நீங்க நம்மளுடைய கஸ்டமர் ஃபாலோவருக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ஒன்னு பெருசா நீங்க பண்ணி தரணும். கண்டிப்பா சார். ஓகே சார், எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாரோட அபு சாரோட ஃபாலோவர்ஸ்க்கு நமக்கு ஃபிளாட்டா 1 lakh நம்ம ஆஃபர் கொடுக்குறோம். Thank you. ஃபிளாட் 1 lakh ஆஃபர். நம்ம கோட் வந்து பாத்தீங்கன்னா அபு சார் தான். அபு அப்படி ஒரு கோட், நம்ம அபுன்னு ஒரு கோட் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட்டா 1 lakh ஆஃபர். அதுக்கப்புறம் தான் நம்ம பேச ஆரம்பிப்போம். ஓகே, சூப்பர் சார், ரொம்ப நல்லா இருக்கு. சோ கால் வரும். சோ நீங்க கபிலன் சார் நீங்க மீட் பண்ணலாம். சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க, ஒரு பெரிய டீம், நல்ல டீம். அதாவது சைட் விசிட்ல ஒரு கார் வச்சிருக்கிற கம்பெனி இவங்கதான். கண்டிப்பா. ஆமா, அதாவது அவங்க லோகோ எம்பளம் போட்டு ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பிசினஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும், அனலைஸ் பண்ண வரைக்கும், ஒரு பிசினஸ் வந்து ஒரு ஃபீச்சர் எதிர்கால திட்டத்தோட இன்னைக்கு வியாபாரம் பண்ணிட்டு நீங்க இந்த ப்ராஜெக்ட் சம்பாதிச்சுட்டு போகணும் அப்படிங்கலாம, இந்த ப்ராஜெக்ட்ல மக்களுக்கு என்ன நீட்ஸ் இருக்கும், மக்களுக்கு என்ன தேவை இருக்கும், நம்மளால 99.9% நம்ம என்ன எல்லாத்தையுமே வந்து பண்ணுன்னு நினைக்கிறாங்க, பண்ணிருக்கிறாங்க. நீங்க வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பா நீங்க அப்ரிசியேட் பண்ணுவீங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணுவீங்க. நீங்க வீடு தேடுனீங்க அப்படின்னாக்கா, பிளாட் தேடினாக்கா இதை வந்து பாருங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. தேங்க்யூ சார்.